தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸை வச்சு இதை குழப்பம் இல்லாமல் இருந்தால் இது நல்ல முடிவு ஏற்படும். காவல்துறை நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து, அதே மாதிரி பத்திரிகை துறையும் எங்களோட சேர்ந்து பணியாற்றி சுகாதாரத்துறை பற்றி உங்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி உள்ள சில சம்பவங்கள் எல்லாத்தையும் முற்றிலும் இது பண்ணுறது காமனாக அவங்களையும் சேர்த்து நாங்கள் காமன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறதற்கான தான் பேச்சுவார்த்தையில் இருக்கோங்க. தேவையற்ற ரீதியில் வதந்தி வேண்டாம். தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து முறையா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. தயவு செய்துங்க அந்த வதந்திகள் மலர் கொடின்னு நேற்றுக்கு அடிபட்ட நர்ஸு கூட நாங்கள் பார்த்தோம், மருத்துவர்கள் செவிலியர்கள் பார்த்தோம். இவருக்கு தேவையான எக்ஸ்ரே போன்ற அனைத்து நடவடிக்கையும் எடுக்கிறது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னுங்கிற போது ஒரு பக்கம் இந்த நியாயமான பிரச்சனை தாக்கப்பட்டது ஒரு முக்கியமான பிரச்சனை, சட்ட ரீதியான அதுக்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் விஜய் என்ற அந்த நபர்களுக்கு தேவையான அனைத்து ட்ரீட்மெண்ட்டும் முறையா இதே மருத்துவமனையில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெளிவுபடுத்துறோம். தேவையற்ற இதில் வதந்திகளை பரப்ப வேண்டாம். நம்ம டிபார்ட்மெண்ட் ரீதியா ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பத்திரிகை தேவையற்ற இதில் ஒருத்தர் மீது ஒருத்தர், அரசு பத்திரிகையாளர் மீதோ பத்திரிகையாளர்கள் மருத்துவர்கள் மீதோ அந்த மாதிரி எந்த ஒரு வதந்தியும் நம்ப வேண்டாங்க. தேவையற்ற இதில் சில விஷமிகள் இந்த மாதிரி தவறுதலான கருத்துக்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சுகமாக பேச்சுவார்த்தை நடந்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் இங்கே வருவதற்கு பிரச்சனையின்றி சிகிச்சை அளிப்பதற்கும் தொடர்ந்து விசிட்டர்ஸை ரெகுலேட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. நல்ல முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கு. தயவு செய்துங்க இது பிஜி மற்றும் சிஆர்ஆர்ஐ பீப்புள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் சில அவங்களும் ஒரு தனிப்பட்ட இடத்தில் இருந்து தான் இது பண்றாங்களே தவிர்த்து தொடர்ந்து அந்த ஓபியில் எல்லாம் முழுமையாக ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு 658 மருத்துவர் கொண்ட 700க்கு மேற்பட்ட செவிலியர் கொண்ட மருத்துவமனை. அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தொடர்ந்து பிரச்சனையின்றி இங்கே நடந்துட்டு இருக்கு. தேவையற்ற ரீதியில் வதந்திகள் பரப்பாம உணர்ச்சிகளை அந்த வதந்திகளால் ஏற்படக்கூடிய உணர்ச்சியை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேச்சுவார்த்தை முடிந்து நாங்கள் ஒரு பேஷண்டோடைய ரிலேட்டிவ்ஸே நேரடியாக சொல்றாரு. அதாவது இந்த போராட்டம் நடக்கும் போதே ஒரு டாக்டர் டியூட்டி பார்த்துட்டு இருந்த டாக்டர் கையை பிடிச்சிட்டு போறாங்க போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, அதெல்லாம் தான் நம்ம தேவையற்ற ரீதியில் வதந்தி நாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிட்டு நாங்கள் வரோங்க.